ॐ स्तुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः हृदये सर्वविद्यानां भुजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஸ்ரீ ருத்ரம் நமக்கம். அதுல நம்ம பார்க்க வேண்டியது கிருஷ்ண பீதா யதாவதே சத்வனாம் பதகே நமஹ. கிருஷ்ண வீதாய தாவதே சத்வனாம் பதகே நமஹ. இது வந்து மந்திரம் நம்பர் 2.2 கணக்கு வரும். இரண்டாவது அனுவாகம், இரண்டாவது மெத்தட். ஃபர்ஸ்ட் வேர்டு கிருஷ்ண வீதாய. இதுக்கு வந்து இரண்டு விதமா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சேனைகள் சூழப்பட்டவரும், தன்னை பாதுகாக்கிறதுக்காக தன்னை சுற்றி என்ன இருக்குது, சேனைகளால் சூழப்பட்டவரும். வேதாந்தமா பார்க்கும்போது சர்வவியாபி, எங்கும் நிறைந்திருப்பவர் இறைவன். அப்படி இருக்கிற இறைவனுக்கு நமகா. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? தூண் ஒரு ஜடம், துரும்பு ஒரு ஜடம், அது இறைவனா அப்படிங்கிற டவுட்டு அதான். நம்ம ஏதோ சொல்றாங்க நம்ம கேட்டுக்கலாம் அப்படிங்கறதானே தவிர லாஜிக்கா இன்டலெக்டுக்கு ஏற்புடையதாக அந்த கருத்து இருக்காது. வேதாந்தத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இப்ப நீங்க என்னதான் தியானம் பண்ணினாலும் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு நீங்க உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இல்ல அதை நீங்க ஏத்துக்கிட்டாலும் புத்தி அதை ஏத்துக்காது. எப்படி அது தூணை உடைச்சா உடையுது, அப்ப இறைவன் உடைஞ்சு போயிடுவாரா? தூணை பிளந்துக்கிட்டு வந்தாரு, அப்ப சக்தி, தூணுக்கு மேல ஒரு தூணை உடைக்கக்கூடிய சக்தி தூணை விட அதிகமானதே, அப்ப இறைவனோட மேலான சக்தி இருக்குதா? இப்படி திங்க் பண்ற சக்தி இருக்கிறவனாலதான் வேதாந்தத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்க முடியும். தூணிலும் இருப்பார், ஏதாவது சர்வவியாபின்னு என்ன, தூணிலும் இருப்பார், தமிழ்ல துரும்பிலும் இருப்பார். எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறது பேசிக் அஸ்திவாரம் ஃபார் எ ஹியூமன் பீயிங். இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிறார் அப்படின்ட்டு அடுத்த வார்த்தை, இறைவா எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கும்போது எங்கும் வியாபித்திருக்கிறாங்கிற அந்த வார்த்தையோட அர்த்தம் புரியலின்னு அர்த்தம். எங்கும் வியாபித்திருக்கிறார் அப்படின்னா என் மனதையும் தானே வியாபித்திருக்கணும், என் உடலையும் தானே வியாபித்திருக்கணும். அப்போ அந்த கான்செப்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? லாஜிக்கா என் மனதுக்கு ஏற்புடையதாக, புத்திக்கு ஏற்புடையதாக எப்படி எங்கும் வியாபித்திருக்கிறார்? எனக்கு பயங்கரமா ஒருத்தர் கஷ்டம் கொடுக்குறாங்க, அவரு இறைவனை தவிர்த்து வேற இல்லைன்னு புரிந்து கொள்வது என்பது வேதாந்தத்துக்குள்ள வந்து வேதத்தை படித்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர தியானத்தில் அமர்ந்து அவர் என்னவா பார்க்க முடியாது? இறைவனாக. ஏன்னா இறைவன் என்ன சொல்றாரு? எப்படி நீ அதை புரிஞ்சுக்கிறது என்றால், ஒரு பொருளை நான் படைக்கிறேன், ஒரு குயவன் ஒரு பொருளை படைக்கிறார், பானையை படைக்கிறார் அப்படின்னா அவர் புத்தி சக்தியா இருக்கிறாரு, நமக்கு புரியுது. பானை வந்து மெட்டீரியல் காசுங்கிறது புரியுது. அவர் அந்த இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி மண்ணை யூஸ் பண்ணி பானையை உருவாக்குறாருங்கிறது நமக்கு புரியுது. அதே எட்டுக்கால் பூச்சி தன்னுடைய கூட்டை கட்டுது, அங்க பாத்தீங்கன்னா அது அந்த கூட்டுக்கு வேணுங்கிற சலைவா மாதிரி ஒரு த்ரெட், அதுவும் அதுகிட்ட இருந்து வந்துருது. உபாதான காரணம் மெட்டீரியல் காசும் வருது. அது எப்படி டிசைன் பண்றங்கிற அறிவு நமக்கு அந்த அறிவு கிடையாது. அந்த எட்டுக்கால் பூச்சி நெட் அதனுடைய நெட்வொர்க் போய் பாருங்க, அந்த நெட் எப்படி கட்டுதுன்னு. அந்த அறிவு அதுவும் அதுகிட்ட இருக்கு,
அதனால அது நாம அந்த மாதிரியா இறைவன் இந்த உலகத்தை படைச்சிருப்பாருன்னு நம்மள தூண்டுகிறது சாஸ்திரம். இந்த உதாரணம்லாம் நான் கொடுத்ததுல இறைவன் கொடுத்த ஊர்துவ நாபிகி என்ன சொல்றாரு முண்டக்க உபனிஷத்துல, எப்படி ஊர்த நாபிகி அந்த எட்டுக்கால் பூச்சி வந்து எப்படி தன் கூட்ட வேணுங்கிற இன்டெலிஜென்ட் காசும் அதுதான், மெட்டீரியல் காசும் அதுதான் அப்படின்னு சொல்லும் போது அந்த உதாரணத்தில் ஒரு குறைய காண்கிறோம். ஏன்னா எட்டுக்கால் பூச்சி அந்த வீடு பழசாயிடுச்சுன்னு விட்டுட்டு என்ன பண்ணிடும், வேற பக்கம் போயிரும். அந்த மாதிரி இறைவன் படைச்சிட்டு அவர் ஒரு பக்கம் போய் சொர்க்கத்திலேயோ இல்ல வேற ஒரு கைலாசத்திலேயோ போய் உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுக்குங்க, அப்ப இந்த உலகத்தை படைச்ச உலகத்தை யார் பார்த்துக்கிறது? அப்ப அந்த டவுட் வரும்போதுதான் சொல்றாரு, நான் படைத்தவனும் நானே, அதுக்கு வேணுங்கிற மெட்டீரியல் காசும் நான் தான். அப்படிங்கும் போது நீங்க எதை பார்த்தாலும் 5 பூதங்கள் முதலில் படைக்கப்பட்டது இல்லைங்களா? 5 பூதங்களும் இறைவனை தவிர்த்து வேற இல்லைன்னு நம்ம என்ன பண்ணோம், இந்த கிரியேஷன்ல எப்படி இந்த உலகத்தை இறைவன் படைத்தார்ன்னு நீங்க படிக்கும் போது அவர் எப்படி கொண்டு வந்தாரு, எப்படி ஒன்னொன்னா நான் படைத்தேன். இது எந்த சயின்டிஸ்டினாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் எதை ஒதுக்கிடுறாங்க அவங்க, இறைவன்கிற ஒரு தத்துவத்தையே ஒதுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மண்ணு கல்லு உலகம் மில்கி வே 7 பிளானட்ஸ் எதையோ ஒண்ணு சொல்லிட்டு கிடக்குறாங்க பாவம் அவங்களும். அவங்களால இதை கண்டுபிடிக்க முடியாது. என படைத்தவனே இந்த உலகத்தை நான் எப்படி படைத்தேன்னு சொல்லி வைத்த இடம்தான் வேதம். இதுக்குள்ள வராம யாருனாலையும் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, எப்ப படைக்கப்பட்டது, நல்ல டீட்டெயில், எப்ப படைச்சது, எவ்வளவு நாள், எத்தனை யுகங்கள் அது இருக்குது, எத்தனை நாள், அதனுடைய லயம் எப்போ, எல்லாமே பர்ஃபெக்டா கால்குலேட் பண்ணி கொடுக்கப்பட்டு நீ இப்ப அந்த படைக்கப்பட்ட உலகத்துல எந்த இடத்துல இருக்கிற, இன்னும் எத்தனை வருடங்கள் கடந்தாச்சு, இன்னும் எத்தனை வருடங்கள் இந்த உலகம் அழியாமல் இருக்கும், இத்தனை டீட்டெயிலும் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்த ஒருவர் அந்த உலகத்தை படைத்த இறைவன். இத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து மெட்டீரியல் காசு நான் தான், உபாதான காரணமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தூணு அவருதான், துரும்பு அவருதான், என் உடம்பும் அவருதான், நான் பாக்குற உடம்பும் அவருதான், எல்லாமே அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், கிங்டம் எல்லாமே என்னதான் இறைவன். அதுதான் என்னது, எங்கும் வியாபித்திருக்கிறார்னா உபாதான காரணத்துவாத் சர்வவியாபி. லாஜிக்கா ரீசனிங்கா புரிஞ்சுக்கும். சும்மா நம்பிக்கை இல்ல, பிலீஃப் இல்ல. இறைவன் எங்க இருக்க நம்பிக்கைன்னா இறைவன் சொல்றாரு, இந்த ஒரு வார்த்தை புரிவதற்கு நம்ம சிருஷ்டிக்கிரமம் எவ்வளவு படிச்சிருக்கிறோம். சிருஷ்டி எப்படி பண்ண, எத்தனை இடத்துல, ஒரு இடத்துல சொல்லி மறுபடியும் மறந்து போனா மறுபடியும் ஏன் சிருஷ்டி கிரமத்தை திருப்பி படிக்கிறோம்? இந்த உலகத்தை படிப்பது நம்மளுடைய தாற்பயம் அல்ல, பிரம்ம தத்துவம், இறைவனாக நான் இருக்கிறேன் புரிந்து கொள்வதுதான் நம்மளுடைய தாற்பயம் ஆஃப் ஸ்டடியே. ஆனா எங்க வர்றோம், சிருஷ்டி பத்தி அவர் ஏன் பேசுறாரு, அந்த சிருஷ்டி பத்தி புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் சர்வவியாபிங்கிற வேர்டு, எங்கும் நான் வியாபித்திருக்கிறேன், தூணிலும் இருக்கிறேன், துரும்பிலும் இருக்கிறேன், உலகத்திலேயே சூக்ஷ்மாத்து சூக்ஷ்மதரம், அதை புரிந்து கொள்வது சூக்ஷ்மத்தை காட்டி, இந்த உலகத்திலே எது ரொம்ப சூக்ஷ்மம், ஆகாசத்தை புரிந்து கொள்வது கடினம், உணர்வுக்கு எட்டாதது, அதை விட சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரம். எப்படி இருப்பார் இறைவன், இருக்கிற பெரியதை காட்டிலும் பெரியவர், சிறியதை காட்டிலும் அணுவை காட்டிலும் சிறியவர். ஏன் இந்த வார்த்தைகள்லாம் வருது, அவர் எங்கும் வியாபித்திருப்பார். இப்ப நீங்க பாருங்க, இப்ப ஆகாசத்தை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு, அது எங்கும் வியாபித்திருக்கிறதுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற உதாரணம் ஆகாசம், ஸ்பேஸ். இப்ப பாருங்க, ஸ்பேஸ் வந்து இப்ப இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு இப்ப நாம போறோம். இப்ப நாம ஈரோட்ல உட்கார்ந்து இருக்கோம், கோயம்புத்தூர்ல இப்ப நான் இல்ல. அதனாலதான் எனக்கு என்ன தேவைப்படுது, இங்கிருந்து நான் அங்க போறதுக்கு ஒரு வெஹிக்கிள், ஒரு முயற்சி தேவைப்படுகிறது. அதே ஆகாசம் யோசனை பாருங்க, அடுத்த கான்செப்ட், 2வது கான்செப்ட், ஆகாசம் ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூருக்கு போகணுமா? தேவையில்லை. ஏன்? அந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டோம்னா இறைவனை பற்றி புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் இங்க இருக்கிறேன், கோயம்புத்தூர்ல இல்ல, அதனால நான் டிராவல் பண்ணி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறேன், தாவத்தே ஜம்ப் பண்ணி போறேன். சில சின்ன கிட்ட இடமா இருந்தா, இப்ப அனுமானா இருந்தா என்ன பண்ணுவாரு, இந்த பக்கம் இந்தியா பாரதத்துல உட்கார்ந்துட்டு இலங்கைக்கு என்ன பண்ணாரு, ஒரே ஜம்ப்,
தாவத்தே. ஏன் அனுமன் இங்க இருக்கிறார், அங்க இல்ல. அதனால அவர் தாவத்தே ஜம்ப் பண்ணி கடலை தாண்டி ஒரே ஜம்ப் இங்க ஒரு அப்படி அமுத்தி ஏறினாராம அங்க போய் உட்கார்ந்துட்டாரு. அப்போ அவர் வாயு புத்திரக, அதனால அவருக்கு அந்த சக்தி இருந்தது. அதனால அவர் அத போனார். இப்போ அவரு நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அவர் பாரதத்தினுடைய எண்டுல ராமேஸ்வரத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா, அவர் எங்க போகணும்? ஸ்ரீலங்கா தாவதே போகணும் அப்படின்னா ஒரு ஜம்ப் பண்ணி போனார். ஆனா ஆகாசம் எங்கிருந்து எங்க போக தேவையில்ல, ராமேஸ்வரத்திலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு போக தேவை இல்லை. ஸ்பேஸ். ஏன்னா அது அப்ப அடுத்த வேர்டு என்ன? சர்வோ வியாபிங் போது அவர் எங்கும் வியாபித்திருக்கிறாரின் போது அவரு தாவத்தே அப்படின்னா எங்கேயும் அவர் எங்க போக தேவையில்லை. அந்த இறைவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவி போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நான் இங்க நினைக்கிறேன்னா இங்க இருக்கிறான், நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்ககிட்ட இருப்பாரு. ஏன்னா சில பேரு அவங்க நினைக்கும் போது நம்ம நம்பிட்டு வருவாரா, அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துறாரு இறைவன், நம்ம கிட்ட வந்துருவாரா இறைவன் ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த கோயிலுக்கு போனாதான் நம்ம கிட்ட வருவாரா, நம்மள திரும்பி பாப்பாரா, நம்ம சொன்னதையெல்லாம் கேட்பாரா இறைவன். எல்லா தேவதைகளும் இறைவனுடைய சொரூபங்கிறத முதல்ல நல்லா வச்சுக்கணும். எல்லா தேவதைகளுமே, சத்யங்கிரா தேவியா இருந்தாலும், சிவபெருமானா இருந்தாலும், விஷ்ணுவாக இருந்தாலும், எல்லாருமே அந்த இறைவனால் படைக்கப்பட்ட தேவதைகள். இப்ப நமக்கு என்ன ஒரு அடிக்கடி ஒரு சந்தேகம் வருதுன்னா, இந்த கோயிலுக்கு போனா நம்ம வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சிருமோ, அந்த கோயிலுக்கு போனா வேணும் இது, அந்த கோயிலுக்கு அந்த கோயிலை விட இந்த கோயில் சிறந்ததோ, அதை விட இங்க இந்த சக்தி வாய்ந்ததோ அப்படிங்கிறது என்னுடைய புரிதலில் தவறு இருக்கிறது. எங்கும் வியாபித்திருக்கிற இறைவன் நீங்க வீட்டுல இருந்து கும்பிட்டாலும் அந்த இறைவன் உங்களுடைய கர்ம பலனுக்கு தகுந்தாற் போல் பலனை கொடுப்பார். அப்புறம் எதுக்கு கோயில் கட்டினாங்க? என் கண்ணுக்கு தெரியாத ஒரு இறைவனிடம் பக்தி செலுத்துவது என்பது சாதாரணமாக வராது. அந்த பக்தியை ஊட்டுவதற்காக கோயில்கள், அபிஷேகங்கள், உட்கார்ந்து குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம் இறைவன்கிட்ட கொடுத்தாதான் என்ன வரும்? பக்திங்கிறது உள்ள ஊரும். எதுக்குங்க பக்தி வாழ்க்கையில? இறைவனே இல்லைன்றவன் நல்லா வாழ்றானே. பக்திங்கிறது ஒண்ணு இருக்கும் போதுதான் நமக்குள்ள என்ன இருக்குது? ஹெல்ப்லெஸ்னஸ் கண்டிஷன், ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபீலிங் ஆஃப் போர்டம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள், பேசிக் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் அஞ்ஞானம். அது இருந்து அவனை காப்பாற்றுவதற்கு அவன் யாரை போய் சரணடைகிறான்? இறைவனிடம் சரணடைய வேண்டும். சரி, இறைவன் சரணடைனா இறைவனுக்கு ஈஸ்வரன்ட்ட சரணடைய வேண்டியது தானே? எங்க ரூபமாக இருக்கிற ஒரு விஷயத்தை, தேவதா விஷயத்தை கொடுத்து, முருகர்னு கொடுத்து, கையில ஒரு வேலை கொடுத்து வச்சாவே நமக்கு அப்பப்ப என்ன வர மாட்டேங்குது? பக்திங்கிறது நம்மளால சரணாகதி அடைய முடிவதற்கு கடினம் என்று சொல்லும் போது, கண்ணுக்கே தெரியாத ஈஸ்வர தத்துவத்தை வழிபடு என்றார். மக்களால எப்படி வழிபட முடியும்? எப்படி அந்த குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம் கொடுத்து பக்தியை வளர்த்தி கொள்வது? அதற்காகத்தான் என்ன ரூபங்கள், இறைவனுக்கு தேவதைகளுக்கு ரூபங்கள் கொடுக்கப்பட்டு, கோயில்கள் கட்டப்பட்டு, விழாக்கள் கொண்டாடுவது. கொடியேற்றம் நடந்துருச்சு, இனி ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாச்சு, மாரியம்மன் கோயில இது நட்டாச்சு, ஒரு வாரத்துக்கு செலிப்ரேஷன். ஏன்னா அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்க மக்களை இழுத்து கொஞ்ச நேரம் குவான்டிட்டி டைம், குவாலிட்டி டைம் யார்கிட்ட கொடு? இந்த தேவதைகிட்ட கொடுத்து உன்னுடைய பக்தியை வளர்த்திக்கொள். அந்த பக்தி இருக்கும்போது அவன் ஒரு கஷ்டம் வரும்போது யார்கிட்ட சரணடைஞ்சிருவான்? அந்த மாரியம்மாட்ட போய் சரண்டர் அடையும் போது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்திலிருந்து அவன் தப்பித்துக் கொள்கிறான். இது இல்லாமல் ஒதுக்கி வைத்து விட்டு, தேவதை வழிபாடுகளை ஒதுக்கி வைத்து விட்டு, தியானம், எல்லா இறைவன் கொடுத்த என்னன்னு சொல்லிக்கிறாரு, கர்மகாண்டத்தில் இருக்கிற விஷயங்களாகட்டும், தியானமா, இது எல்லாம் ஒதுக்கி வைத்துட்டு ஒரு மனிதன் தனியாக வாழும் பொழுது அவனுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளத்தினால் அவனுக்கு கண்டிப்பா என்ன வரும்? மனதில் பிரச்சனைகள் வரும். யார்கிட்ட போய் சரணடைகிறது? பிறந்த காலத்தில் அந்த குழந்தை ஒரு 6 மாசத்துக்கு, 1 வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு அம்மாவை சரணடையும். அதற்கு பிறகு அப்பாவை சரணடையும். அதற்கு பிறகு சரணடைய கூடாதவர்களிடம் சரணடைந்து விடுவதுதான் இன்றைய காலத்தில் நாம் அடுத்த ஜெனரேஷனிடம் பார்க்கிற பிரச்சனைகள். எங்கு சரணடையுமோ அந்த குழந்தை அங்க சரணடைந்தால் அது தவறான பாதைக்கு போகாது. சரணடைய கூடாதவர்களிடம் என்ன அடைஞ்சிருது? அந்த குழந்தை சரணடைந்து விடுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ரொம்ப பிரச்சனையா, வாடா ஒரு குவார்டர் அடிச்சு படுத்துக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், நாளை காலையில பிரச்சனை பார்த்துக்கலாம்னு சொல்ற இடத்துல அந்த குழந்தை என்ன ஆயிருது? போய் சரணடைந்து விடுகிறது.
பெண்கள், குழந்தைகள், ஒரு ஆண் வீட்டுல பிரச்சனையா, வானா உன்னை நீ சாப்பிட்டியா, நீ தூங்குனியா, 4 வார்த்தை கேட்டனா, அந்த பெண் என்ன ஆயிருது, அந்த ஆணுகிட்ட போய் சரணடைந்து விடுகிறா. ஆண் பெண்ணிடம் சரணடைவது அந்த வயசுல, அடலசன்ஸ்ல, பெண் ஆணிடம் சரணடைவது. எல்லாத்திற்கும் காரணம் பக்தி என்பது அவர்களுக்கு ஊட்டாம வளர்த்ததுனாலதான் அவங்களுக்கு சரணடைக்கு பிரச்சனை கண்டிப்பா வரும். அப்ப அந்த பெண் என்ன நினைக்கிறா, அந்த ஆண் வந்து தனக்கு காப்பாத்திடுவான். சரணடை இடம் பாருங்க, சரணடை இடம் பாருங்க. அவன் கூட்டிட்டு போய் ஒரு கேங் கிட்ட விடுறான். அந்த பையன்கிட்ட போய் இந்த பொண்ணு சரணடையுதுன்னா, see the maturity of mind. நம்ம கேட்கிறோம், ஏன் அந்த பிள்ளைக்கு தெரியாதா? தெரியாது. தமோ குணத்தில் வளர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த பையன் நல்லவனா கெட்டவனா கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் என்ன பண்ணும் அந்த காலத்துல, பெண்களை சத்துவ குணத்துல வளர்த்துங்க, சத்துவ குணத்துல வளர்த்துங்க. ஏன்னா அவனுடைய கண்ணை பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருவான், இவன் நல்லவனா கெட்டவனா என்கின்ற கண்டுபிடிக்கிற சக்தியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். டோன்ட் பிளேம் பகவான். அந்த பெண் குழந்தை சத்துவ குணத்தில் வளர்க்கப்பட்டிருந்தால், பிரிடாமினன்ட்டா பண்ணிருந்தால், அந்த பெண் எந்த ஆணிடமும் ஏமாற மாட்டாள். ஏமாந்துட்டா அப்படின்னா ரஜோகுணமோ தமோ குணமோ தான் அந்த பெண்ணுடைய மனம் ரஜோகுணத்தில் இருக்கும்போது ஈஸியா ஏமாந்துருவா. தமோ குணத்தில் இருந்தாலும் அந்த பெண் ஏமாந்த. நம்ம கேட்கிறோம், ஏன் போய், ஏன் தெரியலையா? ஏன் தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்? சத்துவ குணத்தில் வளர்க்கப்பட வேண்டும் என்பது வேதத்துக்குள்ள வந்தா தான் தெரியும். வேற எங்கேயும் யாருமே சத்துவ குணத்தை பேசுவதற்கு யோகிதமற்றவர்கள், இறைவனை தவிர. சத்துவ குணம்னா என்ன, ரஜோகுணம்னா என்ன, தமோ குணம்னா என்னன்னு பேசுவதற்கு யோகியதா அம்சம் பெற்றவர் இறைவன் மட்டுமே. நிறைய பேர் சத்தம் இல்லாம படிச்சுட்டு வந்துட்டு தானே கண்டுபிடிச்ச மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. Nobody is qualified to talk about sattva, raja, tama, guna. ஏன்னா அதை பற்றி பேசக்கூடியவர் இறைவன். அவர் என்ன சொல்றாரு? சத்துவ குணோ பவ அர்ஜுன, இருந்து பழகிக்கோ. அப்ப அதுக்குண்டான வாழ்க்கை முறைக்குள்ள வரணும். அதற்குண்டான சாப்பாடு, மெயின் குணத்தை டிசைட் பண்றது சாப்பாடு, பழக்க வழக்கங்கள். காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது சத்துவ குணத்தை தூண்டும். அந்த நாள் ஃபுல்லா எப்படி இருக்கலாம்? சத்துவ குணம். ஒரு நாள் சத்துவ குணமாக இருந்தாதான் ஒரு வாரம் நீங்க சத்துவ குணத்தில் இருக்க முடியும். ஒரு வாரம் சத்துவ குணத்தில் இருக்க முடியுங்கனாலதான் 1 மாசத்துக்கு சத்துவ குணத்தில் இருக்க முடியும். 1 மாசத்துக்கு சத்துவ குணத்தில் இருப்பவர்களால் தான் 1 வருடம் சத்துவ குணத்தில் இருக்க முடியும். 1 வருடம் சத்துவ குணத்தில் இருப்பவர்களால் தான் அவர்கள் ஆயுசு முழுவுக்கு சத்துவகுண பிரிடாமினாட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து யாரும் நம்மை ஏமாற்ற முடியாது. நாம் ஒருத்தட்ட ஏமாறுறோம் அப்படின்னா முதல் காரணம், நம்ம ஏமாற்றியவன் அல்ல, என் மனதில் இருக்கிற குணத்தின் அடிப்படையில் தான் என்ன வருது, என்னுடைய எண்ணங்களே உருவாகிறது. எண்ணங்கள், தாட்ஸ், டிசைர்ஸ், ஸ்பீச், ஆக்ஷன், கேரக்டர், டெஸ்டினி. கண்டிப்பா அவை எல்லாம் வச்சு செய்வா. அவங்க தலையை நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம என்ன பண்ணிட்டு வந்துடுறோம், ஏமாந்து விடுங்க. அப்ப சத்துவ குணத்துக்கு உண்டான உணவு, பழக்க வழக்கங்கள். அதனாலதான் அந்த உணவுங்கும் போது, உணவு பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மைண்டினுடைய சத்துவ குணத்திற்கு. ஏன்னா மனம்ங்கிறது ஜடம். அது நீங்க சாப்பிடுற உணவு வச்சுதான் அது ஃபார்ம் ஆகுது. எப்படி கை கால் ஸ்ட்ரென்தன் ஆஃப் த மசில்ஸ், போன் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஃபுட். மைண்ட் ஆல்சோ ஜடம். அதனோட அமைப்பு செயல்பாடுகளுக்கும் எது ரோல் பிளே பண்ணுது? நான் சாப்பிடுற உணவு. அப்ப உணவு எப்படி இருக்கணும்? சத்துவகுண பிரதானமான உணவு நீங்க சாப்பிட்டு சத்துவகுண பிரதானம் ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்கன்னா யாரும் நம்மை ஏமாற்ற முடியாது. அப்படி ஏமாற்றினாலும் அவன் ஏமாற்றுகிறான் என்று தெரிந்து ஏமாறுவோமே தவிர, விட்டு கொடுப்போமே தவிர, மனதுக்குள்ள ஐயோ ஏமாந்துட்டேன்னு ஒரு பயம் வராது. ஏக்கம், துடிப்பு. அதுக்கு என்ன சொல்றது, மத்தவங்க நம்மளை ஏமாத்திட்டானா எவ்வளவு ஒரு மனம் அங்காளப்புங்கிற பாத்தீங்களா நம்ம லாங்குவேஜ், அது வராது. ஏமாத்துறான்னு தெரிஞ்சு அவனை விடுவது என்பது மெச்சூரிட்டி. சரி தின்னுட்டு போறான் போ அப்படிங்கிறது வேற ஸ்டேஜ். தெரியாம ஏமாறுறது வேற, தெரிஞ்சு ஏமாறுறதுங்கிறது வேற. விட்டு கொடுத்தல்ங்கிறத நம்ம இப்படி சொல்லுவோம். சோ எதுக்கு நான் இது சொல்றேன்னா, சர்வவியாபின்னு நம்ம 1000 தடவை படிச்சாலும் அதை புரிந்து கொள்வதற்கு என்ன வேணும்? சத்துவ குணம். அப்ப சத்துவ குணம் உணவு நான் முடிச்சேன். என்ன உணவு? மிதமான காரம். எத்தனையோ படிச்சிருக்கோம். மிதமான, எல்லாமே மிதம்.
வயிறு சாப்பிடுறோம் அப்படின்னா வயிறு எப்படித்தான் இருக்கணும்? பாதி வயிறு தான் சாப்பிட்டுருக்கும். அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்துக்கு வரும்போது இந்த உலகத்தில் we can have a happy life. நான் வந்து பரப்பனை ஊர்வனை இது எல்லாத்தையும் இதெல்லாம் மசில்ஸ் நம்ம சாப்பிடும் போது சத்துவகுணம் வளருமா என்ன? ஒரு கேள்விக்குறியோட நிக்கிறேன், யோசனை பண்ணிப்பாரு. அதனாலதான் வெஜிடேரியன் ஃபுட் நம்மளுடைய பிரதான பாரதத்தினுடைய உணவு வெஜிடேரியனா இருந்ததுக்கு காரணம் அந்த ஃபுட்டு தான் நம்ம குழந்தைகளுக்கு சத்துவ குணத்தை கொடுக்கும், நமக்கு சத்துவத்தை கொடுக்கும், குடும்பம் நிம்மதியாக இருக்கும். எண்ணெயில பொறிச்சு பரப்பன ஊர்வனை கொடுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா தமோ குணத்துக்கு ரஜோ குணத்துக்கு வந்துடும். யாருகிட்ட வேணாலும் ஏமாந்தும். பி அலர்ட். ஏன்னா எங்கும் இறைவன் இருக்கிறார், அவர் வந்து காப்பாத்துவாருனா அவர் சொல்லி கொடுத்த முறையில் நீங்க வாழுங்க, அவர் உங்களை காப்பாத்துவார். அவர் சத்துவ குணபவன்னு சொல்றாரு. நான் எனக்கு என்ன பிடிக்குதோ அது ரோட்டு கடையில் என்ன விற்கிதோ அதைத்தான் நான் சாப்பிடுவேன், அதைத்தான் வாங்கி கொடுப்பேன்னா அப்புறம் என்ன பண்றது? குடும்பத்துக்குள்ள பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நிம்மதியற்ற வாழ்க்கை. நீங்க வந்து பாருங்க, சத்துவ குணத்துல நீங்க இருந்தா தான் உங்களை பார்த்து குடும்பம் சத்துவ குண உணவுக்கு வரும். எல்லாரும் தானா வரமாட்டாங்க, புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப என்ன பார்த்தோம்? சர்வவியாபிங்கிறதுக்குள்ள இவ்வளவு அர்த்தங்கள் புரிந்திருக்க வேண்டும். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அதை புரிந்து கொள்வதற்கு என்ன வேணும்? சத்துவ குணத்தில் இருந்து வகுப்புகளை கவனிக்கும் பொழுது நமக்கு புரிஞ்சிடும். இன்டலெக்ட் ஏத்துக்கும், எஸ் மெட்டீரியல் காசாக உபாதான காரணத்துவாத் சர்வவியாபி. அடுத்த வேர்டு பாருங்க, அதையும் சேர்த்து இப்ப நடத்தின தாவத்தே. இறைவன் எப்படி இருக்காரமா? அதான் சொன்னேன். தாவத்தேனா அவர் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஓடி வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆகாசம் ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூருக்கு ஓடி வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்கு ஆகாசம். அதனாலதான் நம்ம ஆகாசத்தை சூட்கேஸ்ல வச்சு பேக் பண்றது இல்ல. மத்த எல்லாம் துணிமணி எல்லாம் பேக் பண்றோம், ஆகாசத்தை பேக் பண்றோமா என்ன? ஏன் நமக்கு என்ன தெரியும்? ஆகாசத்துக்குள்ளதான் இந்த உலகமே இருக்கிறது. அப்ப இறைவனுக்குள்தான் இந்த உலகமே இருக்கிறது. அத தாவத்தே. தாவத்தேனா பக்தர்களை, இது வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம் சொன்னீங்களா. ஜெனரல் மீனிங் வந்து பக்தர்களை ரட்சிப்பதற்காக ஓடோடி வருபவர், இது வாட்சியார்த்தம். பக்தர்களை ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் கிருஷ்ண வீதாயக்கு ரெண்டு மீனிங். சேனைகள் சூழப்பெற்றவரும் அப்படிங்கிறது வாட்சியார்த்தமா சொல்றது. சர்வவியாபிங்கிறது வேதாந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நம்ம புரிஞ்சுக்கிறது. அந்த வேர்டுக்கு ரெண்டு மீனிங் கொடுத்தனா, ஏன்னா ரெண்டு ரொம்ப ப்ரொஃபவுண்ட் மீனிங். உடனே பாருங்க, தாவத்தே சர்வவியாபிக்கு அடுத்து என்ன வருது? தாவத்தே. எப்படின்னு என்ன புரிஞ்சுக்கணும்? வாட்சியார்த்தமா என்ன மீனிங் எடுத்துக்கிறோம்? பக்தர்களை ரட்சிக்க ஓடோடி வருபவர். அடுத்தது வேதாந்தத்தை மீனிங்ல தாவத்தேன்னு என்ன? எங்கும் இருப்பவர். சர்வவியாபியா இருக்கிறதுனால அவர் எங்க தேவையில்லை, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஓட வேண்டிய அவசியம் அற்றவர். ஏன்? அது வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா அனைத்திற்கும் ஆதாரமாக, தாவத்தேக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம், அனைத்திற்கும் ஆதாரமாக அதிஷ்டானமாக சத்தியம் இருப்பாக இருப்பவர். தாவத்தேன்னு என்ன அர்த்தம்? அனைத்துக்கும் இருப்பாக அதிஷ்டானமாக சத்தியமாக இருப்பவர். எங்கே இருக்கிறாரு? சைக்கலாஜிக்கலா அடுத்த ஒரு டிஸ்கஷன். ஏன் வந்து என்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறுவதில்லை? இறைவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்றேன். பிரார்த்தனை என்பது வாக்கால், மனதால், உடலால் பண்ணக்கூடிய செயல்கள். இறைவனை நோக்கி குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம். நீங்க உடலால் இப்ப நீங்க பூஜை பண்றீங்க, கோயிலுக்கு நடந்து போறது, இது உடலால். வாக்கால் சாண்டிங் பண்றது, வாக்கால். மனதால் இறைவனை பற்றிய மானச ஜபம், பெஸ்ட் எக்ஸாம்பிள் மானச ஜபம் பண்றோம் அப்படின்னா அது மனதால் செய்யக்கூடிய செயல்கள். இந்த மாதிரி இது மூணுக்கு பேர் தான் பிரார்த்தனைன்னு பேரு. இப்போ உடம்பால், வாக்கால், மனதால் இப்ப நாம பண்றோம். இப்ப நாம ஒண்ணு வேணும்னு நம்ம கேட்கிறோம், தவறு கிடையாது. ஃபர்ஸ்ட் பிரேயர் என்பது முதல்ல கிராட்டிடியூட். எனக்கு இந்த உலகத்தில் என்னுடைய கர்ம பலனை அனுபவிப்பதற்காக உலகத்தை படைத்து என்னை இங்கு படைத்த இறைவனுக்கு நன்றி. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட். அடுத்தது நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒண்ணு வேணும்னு நம்ம கேட்கிறோம். கேட்கும் போது நிறைய பேர்த்துக்கு அந்த ஏன் வந்து நிறைவேறுவதில்லைங்கிற ஒரு டவுட் இருக்கு மனதுக்குள்ள. நான் கேட்டேன், இறைவன் கொடுக்கலையே,
நான் அந்த உண்மைய பக்தியோடு தானே இருந்தேன். இப்படி இவ்வளவு பக்தியோடு இருக்கனே, எனக்கு இவ்வளவு பக்தனாக இருந்தும், சிவபக்தனாக இருந்தும் நான் கேட்கிறது எனக்கு கிடைக்கல அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒன்று அடைவதற்காக நம்ம என்ன பண்றோம்? முயற்சி பண்றோம். இறைவன் என்ன சொல்றாரு? நீ ஒன்றை அடைய வேண்டும் என்றால் 2 things involved. ஒண்ணு முயற்சி. நீ பர்சனலா என்ன பண்ணணும்? ஒரு முயற்சி பண்ணு. அடுத்தது பிரார்த்தனா. 2ம் இருந்தாதான் அந்த நீ விஷயத்தில் நீ வெற்றி அடைய முடியும். நீ நினைச்சதை அடையறக்குங்கிறாரு. ஆனா முயற்சி பண்ணிட்டேன். பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிரார்த்தனை வெற்றியாக ஏன் அமைவது இல்லைன்னு லாஜிக்கா புரிஞ்சுக்கணும். அப்பதான் இறைவன் மீது நமக்கு கோபம் வராது. ஏன்னா எத்தனை கேட்டாலும் அது வேற. நம்ம கேட்டது வேற ஒரு கிடைச்சிருச்சுன்னா சொல்லவே வேண்டாம். இறைவா நீ வெரி பார்ஷியல். நீ வேற அவங்களுக்கு கொடுத்துட்ட அந்த ஜாப, எனக்கு கொடுக்கல. அவங்களுக்கு நான் 2 பேர் போராடும் பிசினஸ்க்கு பாரு, நீ அவங்களுக்கு கொடுத்துட்ட, என்னை ஏமாத்திட்ட. இந்த மாதிரி குழப்பங்கள் வராமல் இருப்பதற்கு இறைவன் மீது என்ன ஆகும்? நமக்கு பக்தி அங்கு குறைவதற்குண்டான நான் வேண்டது கிடைக்கலன்னா அங்கு பக்தி குறையுதுன்னா அங்கு நமக்கு அஞ்ஞானம், அதை பற்றி அறிவின்மை இருக்குது. இப்ப நாம ஒண்ணு கேட்கிறோம், இறைவன் நமக்கு அது கொடுக்கிறாரு கொடுக்கலைங்கிறது இன்வால்வ்ஸ் நம்மளுடைய கர்ம பலன், என்னுடைய பிராரப்தம். என்னுடைய பிராரப்தத்துல எனக்கு அது கிடைக்கணும்னு இருந்தா தான் கிடைக்கும். அப்படி எதுக்கு அடுத்த கேள்வி வரும்? என்னுடைய பிராரப்தத்துல அது கிடைக்கணும்னு இருந்தா கிடைச்சிரும் இல்லையா? அப்புறம் எதுக்கு பிரேயர் என்றால், இப்ப நான் இங்க நிக்கிறேன், நான் வேணுங்கிற பொருள் என்னை தள்ளி இங்க நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அட் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ்க்கு என்ன காரணம்? நான் செய்த பாப்பம். நான் நினைக்கிறேன், அது எனக்கு கிடைக்கல. அதற்கு காரணம் என்ன? நான் செய்த பாப்பம். அப்ப என்ன ஆகணும்? இந்த பாப்பம் க்ஷயமாகும் போது, பாப்பம் அழியும் போது என்னுடன் நான் வேண்டுவது கிடைச்சிரும். இதுதான் பேசிக் நாலேஜ் அபவுட் த பிரேயர். அப்ப பிரேயர் பண்ணும்போது இப்ப நம்ம சாண்டிங் பண்றோம், காய்க்க வாச்சிக்க மானச பிரார்த்தனைகள் நாம பண்ணும் பொழுது முறையாக அது வேற ஒரு வேர்டு அண்டர்லைன் பண்ணிக்கணும். பிரேயர் என்பது காய்கமாக வாச்சிக்கமாக மானசமாக தேவதைகளை எப்படி வழிபட வேண்டும் என்று கர்மகாண்டத்தில் இறைவன் கொடுத்திருக்கிறார். அதன் பிரகாரம் பிரேயர். சும்மா கை நீட்டி கும்பிட்டுக்கலாம். தட் இஸ் நாட் பிரேயர். இறைவன் தேவதைகளை எப்படி வழிபட வேண்டும் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறார் கர்மகாண்டத்துல. அதன் பிரகாரம் காய்கம் வாச்சிக்கம் வெரி இம்பார்ட்டன்ட். அதன் பிரகாரம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சாண்டிங் சொல்லி தரோம், நித்திய பூஜை. இறைவன் 16 ஸ்டெப்ஸ்ல இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்று நான் கண்டுபிடிக்கல, என் குரு கண்டுபிடிக்கல, இறைவன் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். இந்த விநாயகரை நீ 16 ஸ்டெப்ல வழிபடு. சோழச உபச்சாரம் காய்கம். வாச்சிக்கம் என்ன? வேதத்தில் இறைவனை எப்படி சாண்ட் பண்ணணும், என்ன மந்திரங்களை எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி விஷயங்களை கொடுத்திருக்காரு. துர்கா சூக்தம் அது வாச்சிக்கம். மானச ஜபம் மனதால் செய்யக்கூடிய பிரார்த்தனை, அது இறைவன் எப்படி மனதை அமைதிப்படி மானச ஜபம் எடுத்துனே உட்காந்து நம்ம சொல்றோம். நம்ம என்ன பண்றோம்? எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா மானச ஜபத்தை ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் அது எப்படி மாறணும், எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷன். இத மாதிரி இறைவன் கொடுத்த மானச ஜபம், எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷன், கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன், இது எல்லாம் யாரு கொடுத்து வச்சிருக்கா? இறைவன் கொடுத்து வச்சுட்டாரு. எந்த மனிதர்களும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அத படிச்சுட்டு நிறைய பேர் தாங்க கண்டுபிடிச்சது மாதிரி உலகத்துல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க, அவங்கள விடுங்க. இறைவன் நீட்டா என்ன கொடுத்திருக்காரு? எந்த வயசுக்கு, அதாவது ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க எப்படி மெடிடேஷன் பண்ணணும், ஒரு கிரகஸ்தா எப்படி மெடிடேஷன் பண்ணணும், ஒரு வானப்பிரஸ்தன் எப்படி மெடிடேஷன் பண்ணணும், சன்னியாசி எப்படி மெடிடேஷன் பண்ணணும்னு இறைவன் கொடுத்து நீட்டா வச்சிருக்காரு. அதன் பிரகாரம் தியானம், மெடிடேஷன், மானச ஜபம். அது என்னது? காய்க்க வாச்சிக்க மானச. இறைவன் எப்படி சொல்லி இருக்காரோ அதன் பிரகாரம் பண்றதுக்கு பேரு என்னது? பிரார்த்தனா. கையெடுத்து கும்பிட்டேங்கிறது ஒரு எல்கேஜி லெவல் ஆஃப் பிரார்த்தனா. அங்கதான் நீங்க என்ன கொடுக்க முடியும்? இறைவன் கொடுத்த மெத்தட்ல நீங்க ப்ரே பண்ணாதான் குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம் நீங்க கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆச்சா? நீங்க அதையும் செஞ்சிடறீங்க. சோ முயற்சியும் பண்ணிட்டீங்க, இறைவன் கொடுத்த மெத்தட்ல நீங்க முயற்சியும் பண்ணிட்டீங்க. நீங்க கேட்கறது இங்க இருக்குது, நான் இங்க இருக்கேன், நான் கேட்கறது தள்ளி இருக்குது. அப்படிங்கும் போது அது நீங்க பண்ண அந்த பாப்ப க்ஷயமாகி அது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும். ஆனா கண்ணுக்கு அது தெரியாது. ஏன்னா இங்க பாருங்க,
இந்த கைக்கு இந்த கைக்கும் இவ்வளவு தூரம் இருந்தாலும் தள்ளி இருத்தல் தான். இவ்வளவு தூரம் இருந்தாலும் தள்ளி இருக்குதான் நமக்கு தெரியும். ஆனா அது இங்க நின்னுதா இங்க நிக்குதாங்கிறது நம்ம புத்திக்கு அது தெரியாது. நம்ம வேண்டுகிற பொருள் இவ்வளவு தூரத்துல நின்னு இருக்கும். நம்மளுடைய பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் மூலமாக அதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், பாப்ப க்ஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ஆகி இங்க வந்திருக்குங்க. பிரார்த்தனை நிறுத்திருப்பாங்க. இவ்வளவு பண்ணியாச்சு, இதுக்கு மேல என்ன கிடைக்க போகுது? என்ன ஒரு முட்டாள்தனம். நீங்க பண்ற காய்க வாச்சிக்க மானச பிரேயர் கண்டிப்பா நீங்க வேண்டுவதனுடைய தூரத்தை என்ன பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம், குறைத்து கொண்டு வந்திருக்கும். அது எட்டி பிடிச்சா ஒரு அடியில 99 அடி தோண்டியாச்சு. 100வது அடியில் நீர் இருக்குது அப்படின்னா 100வது அடியில் தான் என்ன கிடைக்கும், நீர் கிடைக்கும். அதுக்காக 68ல தண்ணி வரல, 50ல தண்ணி வரல, 40ல தண்ணி வரல, 30 அடி சாரி 80ல தண்ணி வரல, 90ல தண்ணி வரல, 98ல தண்ணி வரலன்னு புலம்புறதுல அர்த்தம் இல்லையா. 100 அடியில என்ன இருக்குது அங்க, நீர் இருக்கிறது. ஆனா நீங்க எங்கிருந்து வந்தீங்க, ஒரு அடியாக. அப்ப யூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் வாட்டர். அந்த நீர் மட்டத்தை நோக்கி தானே போயிட்டு இருக்கிறோம். அதுக்காக மேலேயே நின்றுட்டாலும் நீர் கிடைக்குமா? இல்ல 50 அடி தோண்டி இருந்தாலும் நீர் கிடைக்காது. 98 அடி தோண்டி இருந்தாலும் நீர் கிடைக்காது. 99ல என்ன கிடைச்சிருக்காது, நீர் கிடைக்காது. அந்த 100வது அடியில தான், ஏன்னா அங்கதான் அது இருக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனைகள்ல நமக்கு என்ன இருக்கணும், ஒரு நம்பிக்கை. அது கண்டிப்பா அது லாஜிக்கா நம்பணும், விவேகா நம்புறது இல்ல. இந்த ஒரு லாஜிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு ஒண்ணு வேணும், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அது ஏன் இன்னும் நமக்கு கிடைக்கலின் போது இறைவன் மீது கோபமோ வெறுப்போ வராது. நம்ம பண்றோம், அது எங்க போயிட்டு இருக்குது, கிட்ட போயிட்டு இருக்குங்கிறது புரியணும். ஏன்னா நாம ருத்ரம் படிக்கிறோம், மீனிங் படிக்கிறோம். நான் இதுக்கு 11 முறை நான் ருத்ரம் படிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த பாப்பம் க்ஷயமாய் கிட்ட வந்திருக்கும். ஆனா நமக்கு என்ன தெரியாது, அது கிட்ட வந்தது நமக்கு தெரியாது. நாம என்ன நினைச்சுக்கிறோம், இவ்வளவு தூரம் அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம மனதுக்கு ஒரு கற்பனை. இது பண்ணும்போதுதான், ஏன்னா இந்த லாஜிக் தெரிஞ்சாதான் யூ கேன் கிவ் குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம் டுவர்ட்ஸ் பகவான். இல்லைன்னு என்ன வந்துடும், ஒரு சோர்வு. இந்த சோர்வு வர்றதை கண்டே பிடிக்க முடியாது. யோகா கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சோர்வு. ஒரு வருஷம் பண்ணியாச்சு, ஆனா என்ன வந்துச்சு, இப்ப திடீர்னு எல்லாத்துக்குள்ளயும் ஒரு சோர்வு. அதிலிருந்து மீண்டு வர்றதுதான் புத்திசாலித்தனமே தவிர, எனக்கு வந்த சோர்வு சரின்னு டிக்கு போட்டு உட்கார்ந்து இருந்துன்னு வச்சுக்குங்க, இறைவனிடம் சோர்வு வரலாம், எந்த விஷயத்து வேணாலும். வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் ஒரு சோர்வுன்னு ஏன் வருதுன்னா, லாஜிக்கா இன்டலெக்டுக்கு அது ஏற்புடையதாக இல்லாத போது சோர்வு வந்து, நான் ஒண்ணு பண்றேன், யோகா பண்றேன், இட்ஸ் ஃபார் மை ஹெல்த் அப்படின்னு அந்த லாஜிக்கா எப்படி அது உள்ள வேலை செய்யுது அப்படிங்கிற அறிவு இல்லாத போது என்ன வந்துடும், ஜஸ்ட் நம்பிக்கையில உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கல சோர்வு வந்து. பக்தியே லாஜிக்கா இறைவன் மீது இறைவனோட கான்செப்ட் தெரியாம இருக்கும்போது அங்க கண்டிப்பா என்ன வரும், ஒரு சோர்வு வருது. அப்படின்னா நமக்கு இன்டலெக்டுக்கு அது ஏற்புடையதாக இல்லாத போது மனம் என்ன ஆயிரும், சோர்வடைந்து விடும். அது பக்தியா இருந்தாலும் யோகா இருந்தாலும் பிசினஸா இருந்தாலும் எதுலயுமே ஏன் சோர்வு வருது, அங்க லாஜிக்கான அறிவு நமக்கு அங்க இல்லைன்னு அர்த்தம். சோ அதுக்குதான் அந்த லாஜிக் பாயிண்ட புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான், என் புத்திக்கு அது ஏற்புடையதாக பண்றதுதான் என்ன பாக்குறோம், ருத்ரத்தினுடைய மீனிங் பாக்குறதுங்கிறது நானும் எல்லாரும் தெரியும், நானும் தெரிஞ்சுக்கிறேங்கிறதுக்காக அல்ல. அடுத்த வேர்டு சோ கிருஷ்ண வீதாய, ரெண்டு ரிலேட்டடான வேர்டு. தாவத்தே சர்வ வியாபிக்கு 2 வேர்டு வரும். தாவத்தே, அடுத்தது சத்வானாம் பதையே. பியூட்டிஃபுல் வேர்டு. சத்வான், சாதுக்களின் தமிழ் டைரக்ட் மீனிங் என்ன சொல்லுவோம், சத்வானம்னா சாதுக்கள், நற்பண்புகளை பெற்றவர்களின் தலைவன். இது வாட்சியார்த்தமா எடுத்துக்கலாம். நற்பண்புகளை பெற்றவர்களுடைய தலைவன், அல்லது சத் விஷயத்தை பேசுவர். சத்துன்னு என்ன, பிரம்ம தத்துவம். பிரம்ம தத்துவத்தை பற்றி பேசுபவர்களுடைய தலைவனாக இருப்பவர். 2 மீனிங். நற்பண்புகளை உடையவர்களின் தலைவன், சத்வனாம் பதையே, சாதுக்களுடைய தலைவர். அப்படிப்பட்டவருக்கு நமோ நமக, நமஸ்காரம். இப்ப இந்த நமோ நமக எங்கெங்க போகும், கிருஷ்ணவீதாய நமோ நமக, தாவத்தே நமோ நமக, சத்வனாம் பதையே நமோ நமக. அப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு மந்திரத்துல அந்த நமோ நமகங்கிறது இட் கோஸ் ஆல் 3. இப்ப சத்து உங்களுக்கு நிறைய தெரியும். இப்ப என்ன நம்ம என்ன பண்றோம் வகுப்புல, நம்ம என்ன பண்றோம், பிரம்ம தத்துவத்தை யார் சிந்திக்கிறார்களோ சொல்லி கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பேரு சத்புருஷன். லிசன் பண்றவங்களுக்கும் சத்புருஷகா, சொல்லி கொடுக்கிறவங்களும் யாருதான், ஏன்னா யாரு பிரம்மனை பற்றி சிந்திக்கிறார்களோ டிமென்ஷன் வருது.
பிரம்ம தத்துவத்தை சிந்திக்கிறதுனா நாம தனியா ரூம் போட்டு உட்காந்து ஆகாயத்தை பார்த்துட்டா சிந்திக்க முடியும், அது பண்ண முடியாது. அப்போ ஒரு குருவிடம் அமர்ந்து யார் உபனிஷத்துக்கள் படிக்கிறார்களோ, சத் விஷயத்தை பேசுற விஷயம் புக் எது? உபனிஷத் தவிர எதுவும் சத் விஷயத்தை பேச கிடையாது இல்லைங்களா? அப்ப அந்த உபனிஷத்துக்களை யார் படிக்கிறாங்களோ அல்லது சொல்லி கொடுக்குறாங்க, 2 பேர்த்துக்கும் யார் அவரு? இறைவன் எப்படி இருக்காரு? தலைவனா. ஏன்னா அந்த விஷயமே யாருதான்? அவரு. நீ எதை பத்தி படிக்கிறாங்களோ அந்த விஷயமே யாரு? அவரு. அப்ப அவருதான் என்னது? தலைவன். இது உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச வார்த்தையா இருக்குனால அதிகம் போக வரும்ல. அடுத்தது கக்குபாய. கக்குபாய ஜஸ்ட் டைரக்டா மீனிங் பாத்தீங்கன்னா சிறந்தவர். கக்குபாய சிறந்தவருக்கு நமோ நமக. ஓ சாரி, சகமானாய பேஜ் மாத்திட்டேன், சாரி. கிருஷ்ணவீதாய தாவத்தே சத்வநாபதையே நமோ நமக 2.2. அடுத்த மந்திரம் நமக. யாருக்கு நமக? சகமானாய. சகமானாய இந்த லைன்ல பாத்தீங்கன்னா சகமானாயக நமோ நமக, நிவ்யாதினே நமோ நமக, ஆவ்யாதினி நாம் பதையே நமோ நமக. 3 வருது. சகமானாய நமோ நமக, நிவ்யாதினே நமோ நமக, ஆவ்யாதினி நாம் பதையே நமோ நமக. அப்படி பிரிச்சு புரிஞ்சுக்கணும். அப்பதான் ஒரு வேர்டு என்னென்ன வேர்டு வருது. இப்ப சகமானாய. சக அப்படின்னா விரோதிகளை அடக்குபவர், அப்படி ஒரு மீனிங். சகமானாய எதிரிகளை கண்டிப்பவர். இது வாச்சியார்த்தமாக. லட்சியார்த்தமாக இது எப்படி புரிஞ்சுக்கணும்? எதிரிகளை கண்டிப்பவரா அப்படிங்கறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது நற்பண்புகள் வளர்த்தி கொள்ளாமல் தீய பண்புகளை ஒருத்தர் வளர்த்திக்கிட்டே வரான்னு வச்சுக்கோங்களேன். எதிரிகளை இப்ப என்ன சொல்றோம்? எதிரிகளை தண்டிப்பவர்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? எதிரி என்பது நமக்கு வெளியில கிடையாது. நம் மனதில் இருக்கிற நற்பண்புகள் நம்மளுடைய நண்பன், தீய பண்புகள் நம்மளுடைய எதிரி. எதிரிங்கிறது யாரு? தீய பண்புகள் தான் எதிரின்னு முதல்ல மீனிங் புரிஞ்சுக்கணும். பொய் பேசுதல், களவாடுதல், இந்த மாதிரி எது வேணா எடுத்துக்கலாம். பொறாமை, கர்வம், எல்லாமே என்னதான் நமக்கு இருக்கிற எதிரி. நீங்க பொறாம பட்டுட்டீங்கன்னா அந்த பொறாமை என்னது? உங்களை வச்சு செய்யக்கூடிய எதிரி. கர்வம் அதை விட பெரிய எதிரி. நான் பண்ணிட்டேன், நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு அப்படியே மிதப்பு வந்தீங்கன்னா அது வச்சு செஞ்சிடும். சோ பொறாமை என்னென்ன படிச்சிருக்கோம்? ராகம், விருப்பு, வெறுப்பு, காமம், குரோதம், மதம், மாத்சரியம், பொறாமை, கர்வம். அப்புறம் மறுபடியும் வரும் என்னது? ஹிம்சை பண்றது, திருடுறது, மத்தவங்க பொருளை களவாடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் என்னது? எதிரி. அப்படி முதல்ல எதிரிக்கு நாம் வச்சிருக்கிற எதிரி என்ன? பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்து வீட்டுக்காரன், இவங்க எதிரி. அப்படி போனா அந்த மீனிங் புரியாது. அவங்களை அழிப்பாரா? எனக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணிட்டான், நான் ருத்ரம் படிச்சா அவர் இறைவன் அழிச்சிருவாருன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. எதிரிக்கு நாம கொடுத்துருக்க டெஃபினிஷன் வேற, இறைவன் கொடுக்கிற டெஃபினிஷன் வேற. இறைவன் என்ன சொல்றாரு? உன் மனதுக்குள் இருக்கு ராக, துவேஷ, மத, மாத்சரிய, பொறாமை, எல்லாம் எடுத்துக்கோ, லாங் லிஸ்ட். தீய பண்புகள் அனைத்தும் என்னது? உன்னுடைய எதிரி. ஆச்சா? இப்ப நமக்குள்ள அது எதிரி, அதுதான் எதிரி. எது இருக்குது? இந்த மனசுக்குள்ள அது இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இறைவன் அதுக்கு உங்களுக்கு விளக்குவதற்கு இறைவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்க. நீங்க நினைக்கிறீங்க நான் முயற்சி செய்து அந்த ஒரு கோபம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் ஏதோ ஒண்ணு வச்சுக்கீங்களேன், அதுக்கு நீங்க முயற்சி செய்வதற்கு முன்பே இறைவன் அதற்குண்டான சூழ்நிலை, எதுக்குண்டான? உங்க மனதில் இருக்கிற எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், கோபம், அது 3 தானே ஒரு சீக்வன்ஸ். எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், அடுத்து என்னது? கோபம் வரும். இதை இது உங்ககிட்ட இருக்கிற ஒரு எதிரி. இந்த எதிரியை அழிப்பதற்கு நீங்க முயற்சி செய்றீங்களோ இல்லையோ, இறைவன் தன் குழந்தைகளுக்கு அதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறார். அது நமக்கு புரியறது இல்லை. அப்ப எப்படி தெரியுங்களா? அந்த கோபத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான சூழ்நிலை எங்கீங்க அவர் கொடுக்கிறாரு? எல்லாம் வச்சு கோபத்தை, என்னை சுத்தி இருக்கவங்களே எனக்கு கோபத்தை தான் உண்டு பண்றாங்க, இறைவன் எங்கீங்க கோபத்தை விடுபடுற சூழ்நிலை கொடுக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் உங்களை நமோ நமக நமோ நமக நாங்க வாழ்த்துவாங்க. நீங்க நினைக்கிறது அது மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது என்னது? எல்லாரும் எப்படி சொல்லணும் நம்மள? நமோ நமக நமோ நமக. ருத்ரம் படிக்கிறோம் இல்லையா? எல்லாரும் நம்மளை
அதல்ல. அது குடுத்தீங்கன்னா நீங்க குட்டிச்சுவர் ஆயிருவீங்க. எல்லாரும் உங்கள சுத்தி இருக்குங்களா, நமோ நமக, நமோ நமக, நீ வாழ்க, வாழ்க. இதெல்லாம் வேலைக்கு அதெல்லாம் இருக்க வரைக்கும் உங்க மனதில் இருக்கிற கோபத்தை உங்களால் விளக்க முடியாது. எப்போ உன்னை சுத்தி இருக்கிறவங்க உங்களுடைய கோபத்தை தூண்டுகிறார்களோ, அப்பத்தான் அந்த கோபத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான முறைகளை நான் கற்றுக்கொள்கிறேனோ, அது ஒண்ணு இருக்குது. கோபத்திலிருந்து விடுபடன்ட்டு நீங்களே முயற்சி செய்தாலும் விட முடியாது. அந்த கோபத்திலிருந்து விடுபடுற முறைகளை யார் சொல்லியிருக்கா? இறைவனே சொல்லியிருக்கார். இது மனதில் இருக்கிற ராக துவேஷத்திலிருந்து விடுபடுவதற்கு எத்தனை சொல்லி கர்மயோகம் எடுத்துக்கலாமே. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு கர்மயோகம். அப்போ உங்களுக்கு கோபத்தை தூண்டுகிற சூழ்நிலையை அதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுடைய கோபத்தை தூண்டும் பொழுதுதான் அதிலிருந்து விடுபட வேண்டும். கோபத்திலிருந்து நான் விடுபட வேணுங்கிற இச்சா ஆசையே உங்களுக்கு அப்பதான் வரும். அப்பா எப்படி கொடுக்கிறாரு? அந்த கோபத்தை தூண்டுவதின் மூலியமாக உங்க மனதுல ஃபர்ஸ்ட் எதை தூண்டி விடுறாரு? ஆசை. ஏன்னா இச்சாதான காரணம். ஒரு செயலுக்கு எது காரணம்? உங்க மனதுல என்ன வரணும்? ஆசை. அப்ப என்ன பண்ணு புத்தி? எப்படி விடுபடுவது அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும். கோபத்திலிருந்து விடுபடணுங்கிற ஆசை வந்ததுக்கு அப்புறம் தான் அதிலிருந்து எப்படி என்ன மெத்தட், வாட் மெத்தட் ஐ ஹாவ் டு யூஸ் அப்படிங்கும் போதுதான் என்ன கொடுக்கிறாரு? கர்மயோகத்தை பிராக்டிஸ் பண்ணு. அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. மெடிசின் பிரிஸ்கிரிப்ஷன் பேப்பர்ல என்ன எழுதுறாரு இறைவன்? கர்மயோகத்தை பண்ணு, தீர்ந்து போச்சு. அப்போ நீங்க கர்மயோகத்தை பண்றதுக்கு முன்னால பல போராட்டங்கள் வாழ்க்கையில வந்திருக்கணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறவங்க எந்த கர்மயோகத்துக்கு வரமாட்டாங்க. பிரச்சனைகளை குடுக்கறது மூலியமாக உங்களை இறைவன் என்ன பண்ண வைக்கிறாரு? சிந்திக்க வைக்கிறார். புதுசா பிரச்சனைகள் டெய்லி வரணும். வரத்தான் நம்ம சிந்திப்போம். சிந்திச்சனா தான் அதுல இருந்து விடுபடுவோம். நீங்க பிரச்சனை ஒரு ஆப்போசிட்டா பாருங்க. பிரச்சனையே இல்லைங்க, 3 நேரம் சோறு, 3 வேணுங்கிற வீடு, உறவுகள் எல்லாம் நம்மளை நமோ நமகன் வாழ்த்துற உறவுகள்னு வச்சுக்குங்களேன், ஒண்ணுத்துக்காவாத குட்டிச்சோறு ஆயிரும். ஏன்னா அந்த கோபத்திலிருந்து கோபத்தை தூண்டுகிற சூழ்நிலை இல்லாத வரைக்கும் எனக்குள் கோபம் இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியாது. கண்டுபிடிக்கவே முடியலன்னு வச்சுக்கீங்களேன், அதுல இருந்து விடுபடணும்னு எப்படி நீங்க நினைக்க போறீங்க? அப்புறம் அதுக்கு எப்படி சொல்யூஷன் வரப்போகுது? எப்படி இறைவன் காப்பாற்றுறாருன்னு பாத்தீங்களா? சோ நம்மள ஒருத்தர் கோபத்தை தூண்டுறாரு அப்படின்னா இறைவன் என்ன கொடுத்துட்டு இருக்காரு அந்த இடத்துல? ஏய், உங்கள்கிட்ட உள்ள கோபம்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் உன்னுடைய எதிரி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆச்சுங்களா? இது இறைவன் என்னுடைய கோபத்திலிருந்து விடுபடுவதற்கு இறைவன் கொடுக்கிற முதல் வாய்ப்பு கொடுப்பார். திருந்தியான்னு பாப்பார். சூழ்நிலையை கொடுத்து இவ திருந்துறாளான்னு பாப்பார். இது திருந்தாத கேஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ராவணன் என்ன பண்ணாரு? அதாவது இருந்தாத கேஸ் நமக்கு நாமளே கஷ்டத்தை கொடுத்துக்கிறோங்கிற பிரச்சனை இல்ல, நம்மளுடைய கோபத்தினால மற்ற மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க போது அவர் என்னென்ன பண்ணுவாருங்கிற நம்ம எனக்கு புராணத்துல பாக்குறோம். இறைவன் என்ன பண்ணுவாரு? கடைசி அல்டிமேட் என்ன? அவதாரமாக எடுத்து வந்து ராமனே அழிச்சாரு. அடே ராவணா, இதற்கு மேல் இந்த சரீரத்தில் நீ இருந்தாய் என்றால் அடுத்த மனித சரீரம் எடுப்பதற்கு உனக்கு வாய்ப்பே இருக்காது. நீ இன்னும் கோடி ஜென்மம் எடுத்தா கூட உனக்கு மனித பிறவி கிடைக்காதோ அப்படிங்கிற சூழ்நிலை அளவுக்கு இவன் பாவத்தை பண்றானா? தப்புன்னு வந்து என்ன பண்ணிடுவாரு? நீ கெட் அவுட் ஃப்ரம் தி சரீரம். இதுக்கு மேல பாவத்தை பண்ணி அதுவும் பாருங்க, மறுபடியும் மனித சரீரம் எடுப்பதற்குத்தான் இறைவன் என்ன பண்றார்? ராவணை கதம். அது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பா நான் சொல்றது வந்து கீழே இங்கிருந்து ஆரம்பிச்சு அல்டிமேட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சூழ்நிலை கொடுப்பாரு. அல்டிமேட் ஸ்டெப் என்ன? அவதாரம் எடுத்து வந்து கதம் பண்றாரு என்றால், ராவணனை அழித்தார் என்றால் அதற்கு காரணம் அவன் இதற்கு மேல் இந்த சரீரத்தில் இருந்தால் அவனுக்கு அடுத்த சரீரம் மனித சரீரமே அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தாயுள்ளத்தினால் தான் ராவணனை அவர் ராமராக வந்து நீங்க அவதாரம் எடுத்து எல்லாமே அதுக்குதான். எந்த வாழ்க்கையில் எந்த ஒரு என்ன நமக்கு தெரியணும்னா, இதெல்லாம் படிச்சுட்டேன் ஓகே, வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை சாதனமாக மாற்ற தெரிந்தால் லைஃப் வில் பி ஹாப்பி. எது? இப்ப ஒரு கோபத்தை தூண்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, உடனே என்ன சொல்லணும்? இந்த கோபத்தை தூண்டுகிற சூழ்நிலை கொடுத்தது இறைவன், அதிலிருந்து நான் விடுபட்டேன். சில பேர் முயற்சி சாதகன்னு எடுத்துக்குவோம். இப்ப சாதகன் என்ன பண்றான்? கோபத்திலிருந்து விடுபடணும் சாதனை. என்ன சாதனை? கோபத்திலிருந்து விடுபடணும் ஒரு சாதனை. இவன் யார்? அவனுக்கு பேர் என்ன ஆயுதப்போ? முயற்சி செய்யாத சாதகன் அல்ல. இப்ப முயற்சி செய்யறீங்க. இப்ப நீங்க உங்களுக்கு பேர் என்ன இறைவன் கொடுக்குறாரு? சாதகன்.
சரி ஓகே, முயற்சி பண்ணோன்னே இன்னைக்கு பண்ண நாளைக்கு வெற்றி வந்துருமா என்ன? இதுல கிரடேஷன் இருக்கும். எத்தனை பெர்சன்ட் நீங்க கோபத்திலிருந்து விடுபடுறீங்கன்னு போது நான் இவ்வளவு பெர்சன்ட் விடுபட்டேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எது மெஷரிங் ஸ்கேலு? உங்க மனதை அளந்து பார்ப்பதற்கு எது? மறுபடியும் ஒரு ஆள் கோபத்தை தூண்டணும். அப்பதான் நாம இவ்வளவு வெளியில இவ்வளவு தாண்டி இருக்கிறோம், இன்னும் நாம இன்னும் தாண்ட வேண்டியது இவ்வளவு இருக்குது அப்படி நீங்க கண்டுபிடிப்பதற்காக மறுபடியும் அடுத்த லெவல் 60% இருந்து 70% போகணும். 70 இருந்து 80% கோபத்திலிருந்து விடுபடுறது, 80 இருந்து 90%, அது வரைக்கும் 90%, 100% நீங்க கோபத்திலிருந்து விடுபடுற வரைக்கும் உங்களுக்கு கோபத்தை தூண்டுகிற சூழ்நிலையை இறைவன் கொடுப்பது உங்களை மேல் நோக்கி அழைத்து செல்வதற்கு, கோபத்திலிருந்து விடுபடுவதற்கு தானே தவிர நாம என்னன்னு போய் இறைவன்ட்ட வேண்டோம். இந்த அறிவு இல்லாதவங்க, இறைவா எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் யாரு கோபத்தை தூண்டிடக்கூடாதுன்னு வேண்டாம். அறியாமை. என்ன வேண்டாம்? கோயிலுக்கு போய் இன்னைக்கு ஃபுல்லா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கணும், யாரும் என்னோட கோபத்தை தூண்டக்கூடாது, எனக்கு பிடிக்காத மாதிரி யாரும் நடக்கக்கூடாது, அப்பதானே கோபம் வருது. எனக்கு பிடிக்காத மாதிரி யாரும் நடக்கக்கூடாது, எனக்கு எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா நான் இருக்கணும். கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன் எங்க போய் உட்கார்ந்து பாக்குறோம்? எப்பவுமே மகான் எதை தேடுகிறது? கம்ஃபர்ட்டா இருக்கணும். நான் இன்னைக்கு யாரும் நீ எந்த தொந்தரவும் பண்ணிடக்கூடாது. மனதளவில் உடலளவில் யாரும் நம்மள பண்ண போறதில்ல. மனதளவில் இன்னைக்கு நல்ல நாளாக அமையணும். இன்னைக்கு இந்த மூஞ்சியில் முடிச்சிருக்கேன், இன்னைக்கு நாள் ஃபுல்லா நல்லதா நடக்கணும், அதெல்லாம் ஓகே. மனது எதை தேடுகிறது? கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற வரைக்கும் நாளனா நம்ம உருப்படியாக மாட்டோம். எப்ப நம்ம டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்துதான் என்ன பண்ணுவோம்? நம்ம கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்றுக்கொள்வது. டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வர்றதே என்னது? தவம். அதுதான் வாழ்க்கை. என்ன சொல்றாரு பாடல் வருதா இல்லையா? வாழ்க்கையே அவங்களுக்கு என்னது? தவம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது எதிர்க்க மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, டென்ஷன் ஆக மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. டிஸ்கம்ஃபர்ட் ஜோன்ல வந்துட்டேன்னா ஓகே, அதை எதுக்கு யூஸ் பண்றேன்? 2 விதமா யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய வளர்ச்சிக்கு நான் யூஸ் பண்றேனா, அல்லது கவலைக்கு நான் யூஸ் பண்றேனா? ஐயோ வந்துருச்சேன்னு கவலைப்பட்டீங்கன்னா அது எதுக்கு? அந்த இறைவன் கொடுத்த சூழ்நிலை 4 நாளுக்கு உங்களுக்கு பிரயோசனம் இல்லை. இதை வைத்து நான் எனக்குள் எப்படி டெவலப் பண்றேன் நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா நீங்க என்னது? தவசி. அவங்களுக்கு பேரு தான் தவசி. எந்த ஒரு கஷ்டத்தையும் டிஸ்கம்ஃபர்ட்டையும் தன்னுடைய வளர்ச்சிக்காக நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க யாரு? தபஸ்வி. உங்களுக்கு பேரை இறைவன் வைக்கிறாரு, யூ ஆர் அ தபஸ்வி. அப்புறம் அடுத்து என்ன சொல்றாரு? தவத்தினால் வெல்ல முடியாதது எதுவும் கிடையாது. அந்த தவம்ங்கிற குணத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களால வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியும். உங்களால் வெல்ல முடியாதது என்று ஒன்றுமே கிடையாதுங்கிறார் இறைவன். நான் சொல்லீங்க, தவத்தினால் எதையும் வெல்ல முடியும்னு சொன்ன வார்த்தை இறைவனோட வார்த்தை. யார் தவம்னு தெரிஞ்சுங்களா? இது கம்ஃபர்ட் இப்ப எல்லாம் சொன்ன பாருங்க, இதெல்லாம் தான் தவம். என்னன்னா தவம்னா உடனே எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறது? காஷா ட்ரெஸ், ஜடாமுடி, போய் காட்டுல போய் உட்கார்ந்து மரத்துக்கடியில உட்கார்ந்து சுத்தி என்ன புலி சிங்கம் அதெல்லாம் அப்படியே உட்கார்ந்து ஒரு போட்டோ பிடிச்சி இப்படியே போட, அது மட்டும் தவம். அதுவும் தவம் வச்சுக்கலாம். உண்மையில் ஒரு கிரகஸ்தா அல்லது வானப்பிரஸ்தா செய்யக்கூடிய தவம் எப்பெல்லாம் நீங்க கம்ஃபர்ட் ஜோனை என்னது அர்ச்சனை பண்ணி வரவேற்கிறீங்களோ அப்போ யோர தபஸ்வி. அப்போ உங்களால சாதிக்க முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்க ஒண்ணு வேண்டாம், ஸ்கூல் போய் பையன் +2 படிக்கிறான், மார்க் வாங்கணும், தபஸ்வியா இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, வாங்கிடுவான். அவ்வளவுதான். டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள என்ன பண்றான்? தன்னைத்தானே வலிய எங்க போய் உட்காந்துக்கிறான்? டிஸ்கம்ஃபர்ட். படிக்கிறதுனா கஷ்டம் தானுங்களே, கொஞ்சம் நஷ்டமா கஷ்டம். மண்டை அப்படியே சூடாகும் பாருங்க. அப்போ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மோர் சாதம் கொடுக்கணும்பாங்க. அப்பெல்லாம் படிக்கிற குழந்தைங்களுக்கு வேணா மண்டை அவ்வளவு ஹீட் ஆகும். படிக்கும் போது ஹீட் ஆகும். எந்த இடம் ஒர்க் ஆகுதோ அது ஹீட் ஆகுது இல்லைங்க. இப்படி 2 கை தேய்ங்க, ஹீட் ஆகுதா இல்லையா? அப்ப மண்டைக்குள்ள அதிகமான விஷயங்கள் சிந்திக்க ஹீட் ஆகும். அதனால சந்தன நெத்தியில பூசிக்கிறது அந்த ஹீட்டை குறைக்கும். அது நம்மளுடைய கலாச்சாரம், அதெல்லாம் நிறைய ஊறி இருக்கிற விஷயம். அப்ப சுடுதண்ணி ஊத்தாம பழைய பச்சை தண்ணிய தலையோட ஊத்துறது, குளிக்கிறது. ஒரு நாளைக்கு 2 தடவை பிரம்மச்சரி ஆசிரமத்திற்கு 2 வேளை குளிக்கணும். ஏன்னா படிக்க என்ன உடம்பு ஹீட் ஆகும். ஹீட்டை குறைச்சிக்கணும். இப்போ 1 hour பேசுறேன்னா உடம்புக்குள்ள வயிற்றுக்குள்ள அவ்வளவு ஒரு அக்னி அதிகமா இருக்கும். உடனே என்ன பண்ணணும்? போய் அந்த ஹீட்டை குறைச்சிக்கிறதுக்கு சில விஷயங்கள், மோர் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுங்களா? சோ எதுக்கு நான் சொல்றேன்னா, தபஸ்வியாக இப்ப என்ன சொல்றாரு அவர்? இப்ப எங்கிருந்து நாம எங்க போனோம்? விரோதி, எதிரி என்பது வெளியில் இல்லை,
எனக்குள் இருக்கிற எதிரிகளை எப்படி கண்ட்ரோல் பண்றோமோ அதுக்குண்டான சூழ்நிலை புரியுதுங்களா? எனக்குள்ள இருக்கிற கோபம்னு ஒரு எதிரி எடுத்துக்கிட்டேன். கோபம்ங்கிற ஒரே நீங்க எல்லாமே எடுத்துக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோபம்னு எடுத்தேன். அதிலிருந்து விடுபடுவதற்கு முதல்ல நமக்கு உதவி செய்பவர் இறைவன். அதனால என்ன போடுறாங்க இப்ப புரியுதான்னு பாருங்க. விரோதிகளை அடக்குபவர். இப்ப நம்ம வேதாந்தமா புரிஞ்சு போயிருக்கும். இல்லைன்னா என்ன புரியும்? ஏத்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்னோட விரோதிங்க. ருத்ரம் படிச்சுன்னா அவங்க ஒரு வழி ஆயிடுவாங்க, கை கால் வராம கிடப்பாங்க. ஐயையோ, தயவு செஞ்சு ருத்ரத்தை அப்படி பயன்படுத்தி விடாதீர்கள். முதல்ல கை கால் நமக்கு வராமல் போய்விடும். பிளீஸ் டோன்ட் மத்தவங்களை நினைக்காதீங்க. அது அவங்களாச்சு இறைவனாச்சு. புரிஞ்சுங்களா? நீங்க எந்த அளவுக்கு பேலன்ஸா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுமோ அதோட மெயின்டைன் பண்ணிட்டு நீங்க வந்துருங்க. போய் மூக்கு விட்டுக்கிட்டு வேலை செய்யக்கூடாது. வச்சுக்கலாம். அடுத்தது ஒரே வேர்டு சகமானாய நிவ்யாதினே நமோ நமக. எதிரிகளை இதே மீனிங் தான். ரெண்டையும் சேர்த்துதான் நான் சொன்னேன். எதிரிகளை அடிப்பவர். இப்ப புரிஞ்சுங்களா எதிரிகளை எப்படி அடிக்கிறாருன்னு? கோபத்துங்கிற எதிரில இருந்து நான் விடுபடணும்னா அந்த கோபத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவாரு? அடிப்பாரு. சோ எதிரிகளை அடிப்பவன் அப்படின்னா உடனே ஏத்தூட்டுக்கார பிரச்சனை அவர் அடைச்சிருவாங்கன்னு நினைக்க கூடாது. எதிரிகளை அடிக்கின்றவருக்கு நிர்வியாதினே. எதிரிகளை துன்புறுத்துவர். எதிரிகளை அடிக்கிறவங்கிறது துன்புறுத்தும் போட்டேன்னு கொஞ்சம் வேர்டு கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். எதிரிகளை துன்புறுத்துவர்னா ஆப்போசிட். ஏன்னா நிறைய பேர் ருத்ரத்துக்கு மீனிங் எடுக்கும்போது கேட்டீங்கன்னா அப்படியே வேற ட்ராக்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. வேதாந்தம் இல்லாமல் நீங்க சிந்திச்சு பாருங்க. They cannot give the actual meaning of பகவான். பகவான் இதை எதை நினைத்து ருத்ரத்தை கொடுத்தாங்களோ உபனிஷத்துக்கள் படிக்காதவர்களால் கண்டிப்பாக இதனுடைய ஃபுல் மீனிங்க கொடுக்க அது வேற ட்ராக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதனாலதான் ருத்ர ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு எதிரி ஒரு ஆள் இருப்பாருங்க. நீ இதை படி, அவன் ஒருத்தனும் கிட்ட வர மாட்டான், அவன் நாசமா போயிடுவானா கூட்டமா வந்து படிக்கிறான். தவறு தவறு. அதுக்காக தான் நான் மீனிங் எடுக்கிறதே. இது தவறான கருத்து தான். சொசைட்டியில் 90% ஆஃப் பீப்புள் ருத்ரம் படிக்கிறாங்கன்னா எதிரி நம்ம கிட்ட வரமாட்டான், நம்மளை யாரும் ஏமாத்திட மாட்டாங்க, நம்மள யாரும் துரோகம் பண்ண மாட்டாங்க, நமக்கு எதிரியா இருக்கு நம்மள விட்டு விலகி போயிடுவான், இல்ல அவன் கஷ்டத்தை அனுபவிப்பான். அப்படி அல்ல. தயவு செஞ்சு ருத்ரத்தை அப்படி யூஸ் பண்ணாதீங்க. அப்படி அதுக்காக இறைவன் கொடுக்கல. ஏன்னா மத்தவங்களை தண்டிக்கிறது நம்மளுடைய வேலை அல்ல. என் மனசு இருக்குது 1000 ஓட்டை, அதை நம்ம கிளியர் பண்ணா போதும். சோ எதிரிகளை எல்லாம் பாருங்க. டைரக்டா நீங்க உபனிஷத்து இல்லாம நீங்க எப்படி மீனிங் கொடுப்பாங்க பாருங்க. ஏங்க நீங்க இதை படிங்க, உங்களுக்கு எதிரியே வரமாட்டான். ஐயையோ, அதெல்லாம் தப்பு. எதிரிகளை துன்புறுத்தோம்னா இப்ப எதிரிங்கிற வேர்டு என்னது? எங்கிட்ட இருக்கிற ராக துவேஷ மத மாசரிய கோபம் எதை வேணா எடுத்துக்க, 1 2 வச்சிருக்கிறோம். அடுத்தது ஆவியாதினா ஆவியாதினாம், அதே மீனிங் தான். எதிரிகளை துன்புறுத்துவர். ஒண்ணு அடிப்பவர், இன்னொன்னு துன்புறுத்துவர். ஃபர்ஸ்ட் அடிப்பவன் போட்டுட்டீங்கன்னா பின்னால இருக்கிற துன்புறுத்துவர் போட்டுக்கலாம். அவ்வளவுதான் இருக்கு. ரெண்டு சேம் மீனிங். ஏன் ரிப்பீட் ஆகுது? இது புனருக்தி தோஷம் வந்துருமா? திருப்பி திருப்பி சொல்றாரு அப்படின்னா இந்த இடம் ரொம்ப ரிஸ்கான இடம், தெரிஞ்சு புரிஞ்சு படிங்கன்னு அர்த்தம். அதனால இவ்வளவு நேரம் எடுக்கிறான். அவரே 2 தடவை போட்டிருக்காரு. அப்ப நம்ம எவ்வளவு சிந்திக்கணும்? எதிரிங்கிறது என் மனதில் இருக்கிற ராகத்வேஷ மத மாச்சரியம்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர மற்றவர்கள் யார் இந்த உலகத்துல நமக்கு எதிரி கிடையாது. எதிரிகளை என்ன சொன்ன? அடிப்பவன் போட்டுக்கலாம், துன்புறுத்துவன் போட்டு, 2 ஒரே மீனிங் தாங்க. நிவ்வியாதினே ஆவியாதினால் ஒண்ணுதான். அடுத்தது பார்த்தா நமக்கு அவர்களின் தலைவராக இருப்பவருக்கு இப்ப நீங்க அந்த என்னென்ன பண்ண? ஃபர்ஸ்ட் சகமானாய நமோ நமக, நிவ்வியாதினே நமோ நமக, ஆவியாதினா 3வது அந்த துன்புறுத்துவர்கள் தலைவனாக இருக்கு. 3 மீனிங். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.